Hey guys, this is Harish, CA finalist. So in the video வந்து பாத்தீங்கன்னா I'm going to select how I got 83 out of 100 marks in SPOM Set D entrepreneurship. So இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்படி 4 ஹவர்ஸ்ல 83 மார்க் கிடைச்சது. அந்த 4 ஹவர்ஸ்ல நான் என்ன இன்புட் பண்ணேன் so that I got that output. So இது எல்லாமே வந்து ஒரு டீடைல்டு கவரேஜா சொல்ல போறேன் so that you can understand. லைக் வந்து இந்த மாதிரி படிச்சா நம்மளால இவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? First, I personally think any preparation start with concept, correct? So I make sure that that notes contain all the points. For example, அந்த நோட்ஸை மட்டும் நான் ஃபுல்லாக படித்தாலே என்னால் வந்து கொஷின் ஆன்சர்ஸை கிராக் பண்ண முடியுமா, லைக் எம்சிக்யூ என்னால் கிராக் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். ஸோ இதுக்கு நான் வந்து ஆடிட்டில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், I got 42 out of 17 ஆடிட் சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்னன்னா கான்செப்ட் அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்செப்டை நான் படித்து தென் வந்து அப்ளிகேஷன். ஸோ அந்த பேசிஸில் தான் நான் வந்து ஆடிட்டில் வந்து 42 out of 70 டிஸ்கிரிப்டிவ் பார்ட்டில் எடுத்தேன். அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே SPOM Set Dக்கு நான் பண்ணேன். எப்படின்னா கான்செப்ட் படிச்சுட்டு தென் எம்சிக்யூஸ் அப்ளிகேஷன் பண்ணேன். ஸோ அந்த கான்செப்டுக்கு நான் படித்த நோட்ஸ்லாம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு தனியாக ஒன்று இருந்துச்சு, அது படித்தேன். அண்ட் CA இமன்சு அட்லக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கல்ட்டி போட்டிருந்த நோட்ஸ் படித்தேன். அண்ட் த ஃபைனல் நோட்ஸ் தட் இஸ் திஸ் இஸ் த நோட்ஸ் மேட் பை மீ. ஸோ இந்த நோட்ஸ் வந்து லைக் எப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிளட் காலம் பேசிஸில் இருக்கும். ஸோ ஒரு கண்டெம்ட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வந்து எப்படி சொல்கிறது, பீங் அன் ஆண்டர்பிரனர், 7 ஸ்கில்ஸ் ஆஃப் அன் ஆண்டர்பிரனர், அடாப்டபிலிட்டி, அது எல்லாமே வந்து ஒரு கன்சைஸ்ட் வேர்ஷனாக லைக் வந்து இது மட்டுமே படித்தாலே உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் கிராக் எனி MCQ ஸ்பாட் பிகாஸ் தீஸ் நோட்ஸ் ஆர் டிசைன் இன் சச் எ வே தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் என்னது, பேஜ் நம்பர் 7ல் அடாப்டபிலிட்டி பார்ட் பார்த்துக்கோங்களேன். அடாப்டபிலிட்டின்னு என்னது, நேவிகேட் கான்ஸ்டன்ட்லி. ஓகே, இது வந்து அண்டர் 7 key skills ஆஃப் அன் ஆண்டர்பிரனரில் அதில் ஒரு ஸ்கில்ஸ் வந்து அடாப்டபிலிட்டி. ஓகேவா? அந்த அடாப்டபிலிட்டிக்கு என்ன வந்திருக்குன்னா, இதில் என்ன போட்டிருக்குன்னா, navigate constantly changing business environment, adjust strategies to industry trends and consumer preferences. ஸோ என்ன சொல்கிறான், இந்த சேஞ்சிங் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் கேட்ட மாதிரி நான் நேவிகேட் பண்ணிப்பேன், தென் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், விச் இஸ் டு அடாப்டபிலிட்டி. கரெக்டாக? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் நோட்ஸ் விச் ஐ வில் அப்லோட் இந்த டெலிகிராம் சேனல். ஸோ அந்த டெலிகிராம்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ளீஸ் ஜாயின் தட். திஸ் சர்வ்ஸ் அஸ் அ குவிக் த்ரூ அவுட் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த DPIIT எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இந்த நோட்ஸில் எப்படி இருக்குன்னு பாருங்க. பேஜ் நம்பர் 9. ஸோ என்ன என்டிட்டி டைப், யாருக்கெல்லாம் இது அப்ளை ஆகும், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, நான் வந்து இதை அட்டாச் பண்ணுறேன். பிரைவேட் லிமிடெட், LLP, ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், இவங்களுக்கு வந்து DPIIT அப்ளை ஆகும். என்ன ஏஜ், ஸோ அந்த ரெஸ்பெக்டட் இது LLP ஆர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு அதில் வந்து எந்த டைமில் இந்த DPIIT பண்ண முடியும், ரெஜிஸ்டர் பண்ண முடியும், எலிஜிபிலிட்டி என்னதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுத்துருக்கு. From the date of incorporation to 10 years, up to 10 years from the date of incorporation. ஸோ அது கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே டேர்ன் ஓவர் கிரைட்டீரியா இருக்கு, should not exceed 100 crores in any financial year. ஸோ கிளியர் என்னது. ஸோ DPIIT யாருக்குள்ள எலிஜிபிலிட்டி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, LLP, ரெஜிஸ்டர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ப்ரொவைடட் they are வந்து from the date of incorporation till today it's not been more than 10 years and also turnover not exceeding 100 crores in any financial year. கரெக்டா? these are the 3 things. more things இருக்கு, main points கரெக்டா, limits கரெக்டா. ஸோ இது வந்து இதில் இருக்கு. these have been there, so you can crack any MCQ. and I want to say another thing guys, this serves just as a quick aid. This is just a quick aid and usual study ICI study material guys. So கான்செப்டுக்கு I had referred this. ஓகேவா? அடுத்து for the application part, அப்ளிகேஷனுக்கு சின்ஸ் அவர் SPM எக்ஸாம் இஸ் MCQ ஓரியன்ட் எக்ஸாம், நான் என்ன பண்ணேன்னா ஒரு சாப்டர் இதில் படிச்சுட்டு தென் அப்ளிகேஷனுக்கு வந்து நான் வந்து அந்த MCQ வந்து நான் வந்து இது எப்படி சொல்கிறது, MCQ கிராக் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது அப்ளிகேஷனுக்கு இதை பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா MCQ ஐ கிராக் த கொஸ்டின் பேங்க் சாப்டர் வைஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நான் MCQ பார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ த ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஆடிட் கான்செப்ட் அப்ளிகேஷன் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், கான்செப்ட் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி தான் I got 83 marks in just 4 hours of preparation. அண்ட் அபவுட் தி எக்ஸாமல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எக்ஸாமல் ஸ்ட்ராட்டஜி நான் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் நான் வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸாம் எனக்கு வந்து அது நான் மார்னிங் 8 AM எக்ஸாம் நினைக்கிறேன். ஸோ ஒரு 7:30க்கு அங்கே இருந்துட்டேன், 7:50க்கு வந்து உள்ளே போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். 8 o'clock இருந்துச்சு.
தென் நான் ஒன்றே மட்டும் பண்ணேன். ஆன்சர் வந்து எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும் கரெக்டாக. அதில் ஒரு ஆப்ஷன் எதுக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கோ அதை டிக் பண்ணிட்டேன். இது இட்ஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜி ஆர் எனி அதர் திங், இட்ஸ் அ பிளைண்ட் திங். ப்ரொவைடட் அது வந்து உங்களுக்கு தெரியலனா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். தெரியலனா இது ஃபாலோ பண்ணுங்கள். ஐ ட்ரை திஸ் பட் ஐ வில் நாட் என்டர்டைன் திஸ் பிகாஸ் ஒரு எக்ஸாமுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரியாது. Hey guys, I hope this video found you helpful. By the way, this is Harish signing off.